Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோதுமை மாவும் ராகி மாவும் சேர்த்து பூரி செய்யலாம். அதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் friends. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் friends. கரெக்ட்டா எந்த கப் எடுக்கறீங்களோ அதே அளவுக்கு எல்லாம் எடுத்துக்கோங்க. நான் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். அதே கப்ல 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துர்க்கேன். இந்த பூரி ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும் फ्रेंड्स. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு அப்புறமா இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இன்னைக்கு நான் நார்மலான தண்ணி ஊத்தி தான் फ्रेंड्स பசைய போறேன். தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பூரி மாவுக்கு நம்ம பசைவோம்ல அதே மாதிரி பசைஞ்சு வெச்சுக்கோங்க फ्रेंड्स. இந்த அளவுக்கு நான் நல்லா பசைஞ்சு வெச்சிட்டேன். இந்த பூரி நம்ம ஊற வைக்க கூடாது. ஏனா ஊற வச்சோம்னா இது எண்ணெய் குடிக்கும். அதனால பூரிக்கும்போது நீங்க ஊற வைக்காதீங்க फ्रेंड्स. சப்பாத்தி மாவு சப்பாத்தி போடுறதா இருந்தா 1/2 an hour ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூரி தரட்டி இதே மாதிரி பொரிச்சு எடுத்துறலாம். எண்ணெய் நல்லா ஹை ஹீட்ல இருக்கணும். அப்பதான் நமக்கு பூரி போட்டோனே நல்லா உப்பி வரும். இல்லனா ரொம்ப உப்பி வராது. அதனால நல்லா எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க फ्रेंड्स. நல்லா ஹை ஹீட்ல இருக்கணும். அப்பதான் இதே மாதிரி நல்லா உப்பி வரும். இப்போ இதே மாதிரி நான் எல்லா பூரியுமே பொரிச்சு எடுத்துக்கிறேன் फ्रेंड्स. இது ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்தியும் கூட. நம்ம ராகி மாவுலாம் சேர்த்துருக்கோம். அதனால ரொம்ப ஹெல்தி. இப்போ நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கு அப்புறமா நம்ம இன்னைக்கு இப்போ பூரி மசாலா உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சிடலாம் फ्रेंड्स. இதுக்கு நான் ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் போல கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாய் கீறி எடுத்துர்க்கேன். நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்தால பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க फ्रेंड्स. இப்போ இது சேர்த்துட்டு நாம ஒரே ஒரு பூண்டு முழு பூண்டை நான் லைட்டா கிரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டா நத்தனர்னி கிரஷ் பண்ணி வச்சா போதும். அதையும் சேர்த்து லைட்டா வதக்கிடலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல நான் 15ல இருந்து 20 சின்ன வெங்காயம் போல எடுத்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பெரிய வெங்காயம் சேர்க்கறதா இருந்தா ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க फ्रेंड्स. இப்போ இது நல்லா வதக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க வதங்குறதுக்கு. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதுல நான் சின்ன சைஸ் தக்காளி ஒண்ணே ஒன்று சேர்த்துருக்கேன் फ्रेंड्स. இது உங்களோட டேஸ்ட் தான். சில பேர் கிழங்கு மசாலாக்கு தக்காளி சேர்க்க மாட்டாங்க. சேர்த்தா நல்லா இருக்கும். அதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம் फ्रेंड्स. இன்னைக்கு நான் 3 வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை ரொம்ப மசிக்கண்டா லைட்டா கொஞ்சம் பெரிய பீஸா இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்பதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ரொம்ப மசிச்சாலும் நல்லா இருக்காது. அதனால லைட்டா நான் மசிச்சு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுலாம் फ्रेंड्स. இதுல நம்ம கொஞ்சமா தான் தண்ணி சேர்க்கணும். ஏன்னா நம்ம இதை கடைசி தேங்காய் பால் சேர்த்து செய்ய போறோம். அதனால தண்ணி கொஞ்சமா ஒரு 1/2 glass மட்டும் சேர்த்தா போதும். ரொம்ப சேர்க்காதீங்க. ஏன்னா அப்புறம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால தான் फ्रेंड्स. இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். இது லைட்டா ஒரு கொதி வரட்டும். அதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க फ्रेंड्स நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இதுல கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா திக் கோகனட் மில்க் எடுத்து வச்சிருக்கேன். இதை நான் இதல சேர்த்துறேன். நம்ம கோகனட் பால் சேர்க்கும்போது தேங்காய் பால் சேர்க்கும்போது தண்ணி நிறைய இருக்க கூடாது. அதை பார்த்துக்கோங்க फ्रेंड्स. இப்போ எனக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப கொதிக்க விட கூடாது. உடனே ஆஃப் பண்ணிடணும். ஒரு 30 செகண்ட்ல ஆஃப் பண்ணிடணும் फ्रेंड्स. அவ்வளவுதான் फ्रेंड्स. எனக்கு இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். இன்னைக்கு நான் கோதுமை மாவும் ராகி மாவும் வச்சு பூரி செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுருக்கேன். இந்த ரெண்டையும் வச்சு நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ரோஜாஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.